கரூரில் தொடர்ந்து 5 மணி நேரமாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தினுடைய சிபிஐ விசாரணை கரூர்ல எந்த அளவிற்கு தீவிரமடைந்திருக்கு, எந்தெந்த இடங்கள்லாம் இன்னைக்கு விசாரணை என்பதை மேற்கொண்டிருக்காங்க, நிலவரம் என்ன மணிகண்டன்? வணக்கம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அந்த வழக்கானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்ட நிலையில் கடந்த 2 வாரங்களாக சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. 2ஆம் கட்ட விசாரணையானது நேற்று துவங்கிய நிலையில் இன்று காலை சாட்சியங்களை அழைத்து விசாரணை செய்தனர். மேலும் அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்பட்ட அந்த சாட்சியங்களில் 3 பேரை கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக அழைத்து வந்து அங்கும் வைத்து விசாரணை நடத்தினர். குறிப்பாக அந்த சிபிஐ விசாரணை குழுவில் அந்த சிபிஐ அதிகாரியான எஸ்பி பிரவீன்குமார் தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவானது இந்த விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட 4 கடைகள் அமைந்துள்ள அந்த கட்டிடத்திற்கு முன்பாக அந்த எஸ்ஓசி எனப்படும் குற்ற சம்பவம் நடந்த அந்த இடம் மற்றும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், வணிக நிறுவனங்கள், ஐடி கம்பெனிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். குறிப்பாக அந்த அதிகாரிகளின் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு சாலையின் இருபுறங்களிலுமே கயிர்கள் மூலமாக தடுப்புகள் ஏற்படுத்தி அந்த பகுதிக்குள் பொதுமக்களும் வாகனங்களும் உள்ளே அனுமதிக்கப்படாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தற்போது அந்த பகுதியானது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் அந்த பகுதிக்குள் இருக்கக்கூடிய கடைகள், அதாவது 30க்கும் மேற்பட்ட கடைகள் தற்போது பூட்டப்பட்டுள்ளன. சிபிஐ அதிகாரிகளின் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 5 மணி நேரமாக நடைபெற்றும் விசாரணையானது இன்று இரவு வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.